சட்டமன்றத்தில் தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் 56 ஆண்டு காலம் அமர்ந்திருக்கிறார்கள். 56 ஆண்டு காலம் சபையில் உட்கார்ந்திருந்தார்கள். இன்றைக்கு நான் 53 ஆண்டு காலம் அங்கே உட்கார்ந்திருக்கேன். எனவே எனக்கு தெரியும். ஆனால் அப்படி நான் சிலது சொல்லுவேன். சிலது 1000 பலித்திருக்கிறது, சிலது இருக்காக போகலாம். நான் ஒன்று சாமி அல்ல. ஆனால் உதயநிதிக்கும் இயக்கத்திற்கும் என்ன சம்பந்தம் ஏற்படும் என்பதை இந்த இயக்கத்தோடு என் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிற நான் எனக்குள் பல திடங்களை கணக்குகள் போட்டிருக்கிறேன். காரணம், இது நான் வளர்த்த தலைவர்களோடு சேர்ந்து வளர்த்த இயக்கம். நான் பார்க்காத ஊர் இல்லை, போகாத ஜெயில் இல்லை. அவ்வளவும் இந்த இயக்கத்துக்கோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவன். எனவே இந்த இயக்கத்தின் எதிர்காலத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால், உதயநிதியினுடைய இந்த இயக்கத்தை நடத்துகிற காலம் மீண்டும் ஒரு பொற்காலமாக அமையும். அதுவரையில் இருந்து நான் பார்த்து உன்னை வாழ்த்துவேன். சொல்லி மாமா இருப்பாரான்னு நினைக்கிறேன். இல்லாவிட்டாலும் எனக்கு பரவாயில்லை. நான் போடுகிற கணக்கு மாமா அன்னைக்கே சொன்னாருன்னு நீ நினைச்சு பார்க்கணும். ஆகையினால ஓட்டும் போதே தெரியும், ஓட்டப்பந்தயில் கலந்துக்கிறவனுமே இது ஓடாது. அது மாதிரிதான். ஆகையினால ஒவ்வொரு பொறுப்பையும் எடுத்து நடத்துகிறது. எல்லாவற்றையும் விட அரசியலில் வளர்கிறவனுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், பணிவு ரொம்ப முக்கியம். அந்த பணிவு தான் நம்முடைய பல ஃபால்ட்டுக்களை எல்லாம் ஒன்றும் இல்லாது செய்திடும். முடியா ஐயோ இவ்வளோ பவ்யமாக இருக்கா, இதோ 1-2 மூணு அப்படி இருக்கலாம் அப்படின்வான். அந்த பணிவு என்பது உதயநிதியிலே நிறைய இருக்கிறது என்பது எனக்கு. அதிலும் மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்க மாட்டான் கட்சிக்காரன். தலைவர் மகன் அவரே எவ்வளோ பணிமை போகிறார், இவன் வரான் பாரு துணையே இவ்வளோ கட்ட போடுறான்னுவான். எவனோ துணையை இவன் போடுறான், அவரு என்ன அவரே இறங்கி வந்து கொண்டாலும் எப்படின்னு கொண்டு போறாரு அப்படின்னு. அதெல்லாம் புஷி, அதுதான் நான் இருக்கணும். ஒரு தலைவர், நான் அடிக்கடி கலைஞர்கிட்ட சொல்லுவேன், ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் தலைவர் தான் உதாரணம். ஒரு தொண்டன் எப்படி தலைவரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கும் தலைவர் தான் உதாரணம். ஒரு முறை கலைஞருக்கு முதுகு தண்டியிலே ஒரு ஆபரேஷன் செய்து விட்டார்கள். அப்பொழுது அண்ணா நினைவு நாள் வந்து விட்டது. 3-4 நாட்களுக்கு பெரிய அப்படி இப்படி அசையக்கூடாது என்றார்கள். முதுகு தண்டிய பலமான வலி. டாக்டர் எல்லாம் ராமச்சந்திராவிலே சொன்னார்கள், நீங்கள் போகக்கூடாது, அசையக்கூடாது. அவர் சொன்னார், நான் இன்றைக்கு போய் என்னுடைய தலைவனுக்கு நான் மரியாதை செலுத்தாவிட்டால் டாக்டர் நான் அதுக்கப்புறம் உயிரோடு என்ன பிரயோஜனம், எனக்கு இதே வழி போகட்டுமே என்று சொன்னார். எல்லோரும் தடுத்தார்கள். ஆனால் நான் மட்டும் சொன்னேன், அவர் நிற்க மாட்டார் என்று. கடைசியில் என்ன சொன்னார் கலைஞரே, என்னை பெட்டோடு தூக்கி போய் ஒரு வண்டியிலே வையுங்கள். அந்த பெட்டோடு அசைக்க முடியாது, ஆஸ்பத்திரி இருக்கிற பெட்டிலே படுத்துக்கொண்டே வந்து அந்த சமாதிக்கு முன்னால் அதை 1000 இருக்கட்டும் என்னை வெட்ட சாட்சி காட்டுங்கள் என்று சொல்லி அண்ணனுக்கு மரியாதை செலுத்திய தலைவர் தமிழ். ஆக ஏற்றுக்கொண்ட தலைவரிடத்தில் அந்த பக்தி வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.